பெரிய கேள்விங்க. சார் நல்லவன் தான் சார் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். அவன் தான் சார் ரொம்ப வருத்தப்படுறான், ரொம்ப துன்பப்படுறான். கெட்டவன் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கானே, என்ன சார் இது? இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது, கடவுள் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் உங்கள் கேள்வி. ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா? இந்த நல்லவன் கெட்டவன், நல்லவன் வந்து சார் உடனே திருந்திடுறான். சரி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி திருந்திடுறான். கெட்டவன் தப்பிச்சு போகிறான். ஸோ இந்த பிரபஞ்சத்தில் நல்லவன் கெட்டவன்லாம் கிடையாதுங்க. எல்லாருக்கும் ஒரே விதமான பிரச்சனைகள், சுச்சுவேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் நல்லவங்க மாட்டிக்கிட்டு அடுத்த நிலைக்கு போகிறாங்க, கெட்டவன் தப்பிக்கிறான். அவ்வளோதான், தப்பிச்சு போயிட்டுருக்கான். அதனால் அவன் நல்லா இருக்கான்னு அர்த்தம் இல்லைங்க. இன்னொன்று சொல்லட்டுங்களா? இன்னொரு விதமாக சொல்லட்டுங்களா? மிகப்பெரிய அடிக்கு வச்சு செய்கிறதுக்கு அவன் தயாராகிட்டு இருக்கான்னு அர்த்தம். இதுதான் உண்மை. அதனால் கடவுள் அவனுக்கு நல்லது செய்யலை, இவனுக்கு நல்லது செய்யலை, இவனுக்கு கெட்டது செய்யலை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எவன் ஒருவன் தர்மத்தை விட்டு விலகிறானா அவனுக்கு சிறப்பு.